Hi guys, I'm Austin. Austin, நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ கர்நாடகா ஸ்டேட் சிலபஸோட சைக்காலஜி கிளாஸ் அண்ட் ஐம் ஆர்ட்ஸ் குரூப். சொல்லப்போனால் ஐம் ஃப்ரம் ஆர்ட்ஸ் குரூப். ஃபஸ்ட் பியூசியில் ஆர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன், ஆர்ட்ஸ் சைக்காலஜி பேட்ச். ஸோ ஐம் ஆப்டிங் டு ட்ரை அண்ட் டீச் யூ கைஸ் வாட் இஸ் சைக்காலஜி அண்ட் வாட் ஆர் த சாப்டர்ஸ் டேக்கன் இன் ஃபஸ்ட் பியூசி. தமிழில் மோஸ்ட்லி யாரும் எடுத்தது கிடையாது. ஸோ ஐம் ட்ரைங் டு மேக் நியூ ஒன். ஸோ ஐம் ட்ரைங் டு டூ தமிழ் வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் சாப்டர், வாட் இஸ் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜினா பேசிக்லி நம்ம எல்லாரும் என்ன நினச்சிப்போனா, மற்றவங்க என்ன தான் நினைக்கிறாங்க, அவங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்க, ஏன் சில பேர் ட்ரீம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சைக்காலஜி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்லி சைக்காலஜினா the most striking aspect of the discipline, unlike other sciences, lies in the study of psychology, processes which are largely internal and available to humans for observation within themselves. So, basically, it's a different discipline. Other sciences ஓட இது ரொம்ப different psychology. ஸோ சைக்காலஜியோட மெயின் ப்ராசஸ் அண்ட் இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே கிடைக்கும். நம்மளுக்குள்ளேயும் வெளியே மற்றவங்கள பார்த்தோம்னா அவங்கள பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூ கேன் டூ ரிசர்ச் ஈஸி. சயின்ஸில் எப்படி நம்ம ஒரு லேப் வேணும், அது வேணும், இது வேணும்னு இருக்கோம், ஆனால் இல்லை அவ்வளோவா எதுவும் கிடையாது. ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் சப் சப்டைட்டில் ஐ மீன் சப்டைட்டில் சப்ஹெட்டிங், வாட் இஸ் சைக்காலஜி. ஸோ எந்த நாலேஜாக இருந்தாலும், சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நாலேஜாக இருந்தாலும் அதை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே வார்த்தையில் டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், பிகாஸ் இட் எவால்வ்ஸ் கண்டினியூஸ்லி. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிங்கன்னா அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்டு ஒரு இது கிடச்சிச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த சேம் ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா இட் கீப்ஸ் ஆன் எவால்விங். அதே செகண்ட் ரீசன் போனீங்கன்னா, பிகாஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஃபினாமினா இட் ஸ்டடீஸ் cannot be captured by any one definition. அது நீங்கள் ஒரு டெஃபினேஷனில் கொண்டு வர முடியாது. இட் ஷுட் பி கிவன் as 2-3 definitions. But long time back, students like yourself were told that the term psychology is derived from two Greek words, psyche meaning soul and logos meaning science or study or subject. ஸோ சில காலங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து நம்மள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வச்சுருந்துச்சுன்னா, சைக்காலஜிங்கிறது 2 Greek வேர்ட்ஸ்லேருந்து வந்தது. ஒன் சைக்கி, சைக்கினா சோல், சோல்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நம்மளோட ஆத்மா. ஆத்மாங்கிறத சோல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோகோஸ் வந்து சயின்ஸ் ஆர் ஸ்டடி, அது என்னது சம்திங் சயின்ஸ் ஆர் ஸ்டடின்னு சொல்கிறாங்க. ஸோ த சைக்காலஜி வாஸ் அ ஸ்டடி ஆஃப் த சோல் ஆர் மைண்ட். ஸோ சைக்காலஜி வந்து மெயினாக என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, சைக்காலஜி ஸ்டடி ஆஃப் சோல் ஆர் மைண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. பேசிக்கலி இப்போ நம்ம சோல்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம மைண்டை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம், பிரெயின் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ சயின்டிஃபிக் டிசிப்ளின் விச் டீல்ஸ் வித் ப்ராசஸஸ் அண்டர்லியிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பிஹேவியர். சைக்காலஜி வந்து பேசிக்காக அப்படின்னா, இட்ஸ் அ scientific discipline which deals with the process underlying human experiences and behavior. ஸோ சைக்காலஜிங்கிறது அது வந்து நம்ம மற்ற சயின்ஸ் மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஆகுது, இப்போ பயாலஜிக்கில் அந்த பிளான்ட்டுக்கு என்ன ஆகுது அதெல்லாம் பார்க்க மாட்டோம். இன் சைக்காலஜி ஹியூமன் வந்து என்ன கோ த்ரூ பண்ணுறான்றதை பார்ப்போம். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்னால அவன் என்ன கோ த்ரூ பண்ணுறான், அவன் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன க்ரோ த்ரூ பண்ணுறான், அவனோட பிஹேவியர்ஸ் ஏன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிப்போம். தட் இஸ் சைக்காலஜி. ஓகே. Individual, this can be done in individual, dy dy dyadic டூ ரெண்டு பேர்கிட்ட பார்க்கலாம், குரூப் அண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து நீங்கள் ஒரு ஆள் கிட்ட பார்க்கலாம், ஒரு 2 பேர்கிட்ட பார்க்கலாம், இல்லை குரூப்பாக நிறைய பேர் கூட பார்க்கலாம். ஸோ தே ஆல்சோ ஹாவ் பயாலஜிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் சோஷியல் பேசிஸ். இந்த நீங்கள் வந்து இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சைக்காலஜி படிக்கிறதுக்கு வந்து இட் ஹாஸ் பேசிஸ் ஆஃப் சோஷியல் பேசிஸ் அண்ட் பயாலஜிக்கல் பேசிஸ். இப்போ நீங்கள் ஒரு ஒரு பிஹேவியர், ஒரு சர்டன் பிஹேவியர் காமிக்கிறீங்கன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி பேசிக்லி தட் வாட் யூ ஆர் அண்டர் இட். இட் கேன் பி பயாலஜிக்கல், ஒரு வேளை உங்களோட ஜீன்ஸாக இருக்கலாம், ஜீனோடைப் உங்களோட ஜெனடிக்கல் ஸ்ட்ரக்சர்னால அது அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி இட் மைட் பி த சோஷியல் ப்ராப்ளம்ஸ் விச் யூ ஹேவிங்.
இந்த இப்போ சோஷியலாக இப்போ ஒரு பார்ட்டி இப்படி பண்ணுது, ஸோ நம்ம இந்த ஃபோர்ஸ் இதுக்குள்ள இருக்கும். ஸோ சோஷியல் பேசிஸ் ஆல்சோ கன்சர்ன் அது கூட சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் த மெத்தட்ஸ் ரிக்வயர்ட் டு ஸ்டடி தெம் ஆல்சோ வேரி greatly depending on the phenomena on wants to study. ஸோ இதுக்கு வந்து மெத்தட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்டடிங் திஸ். நீங்கள் சயின்ஸ் லேப் எல்லாம் இருக்குது, ஸோ சைக்காலஜிக்கும் லேப் இருக்குது. ஸோ தே யூஸ் லேப்ஸ் டு ஸ்டடி. ஸோ இதுக்கு வந்து யூ கேன் கீப் ஆன் சேஞ்சிங் த ரிசர்ச் வந்து நீங்கள் மெயினாக இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இட் கிரேட்லி டிபெண்டிங் ஆன் த ஃபினாமினா அண்ட் ஒன் வாண்ட்ஸ் டு ஸ்டடி. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ஏன் தூங்குறாரு, சாரி, ஏன் ஒருத்தர் கனவு காண்றாரு, ஏன் இவருக்கு நல்ல கனவு வருது, ஏன் இவருக்கு கெட்ட கனவு வருதுன்னு பார்க்கறது வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரிசர்ச் பண்ணணும், இதுக்குன்னு ஒரு தனியான ஸ்பெசிஃபிக் ரிசர்ச் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுதான் இட் கிரேட்லி டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் தூங்குற ட்ரீமுக்காக பார்க்குறீங்க, இன்னொருத்தர் வந்து ஏன் அவருக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, ஏன் அவருக்கு அந்த கோவம் வருது அப்படிங்கிறதுன்னு பார்க்குறோம். இட் டிஃப்ரென்ஸ். சைக்காலஜி இஸ் டிஃபைன்ட் ஃபார்மலி ஆஸ் அ சயின்ஸ். சைக்காலஜி வந்து ஃபர்ஸ்ட் பெருசாக சயின்ஸ்னு எடுத்துக்கல, தே ஜஸ்ட் ஹேட் இட் ஆஸ் அ நார்மல் சப்ஜெக்ட். நம்ம எப்படி இங்கிலீஷ் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஜஸ்ட் இட் வாஸ் நார்மல் சப்ஜெக்ட். பட் அதுக்கப்புறமா இட் வாஸ் டேக்கன் அஸ் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அதை. தென் it uses methods of biological and social sciences to obtain data systematically. இது இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் எடுக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான பேசிஸ் அண்ட் டேட்டாஸ் வேணும். ஸோ அதுக்காக தே யூஸ் சோஷியல் பேசிஸ் சாரி யா தே யூஸ் சோஷியல் சயின்சஸ் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் டு கெட் த டு கெட் த சிஸ்டமேட்டிக்கல் டேட்டா. அந்த பயாலஜிக்கல் பேஸஸையும் சோஷியல் பேஸஸையும் யூஸ் பண்ணி தான், அந்த சயின்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் தே கேன் பி ஆர்கனைஸ்ட் ஆஸ் நாலேஜ். இது ஏன் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம்ல, அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால தான் நம்மளால இப்போ உட்காந்து படிக்க முடியுது. ஸோ அவங்க அந்த மாதிரி சோஷியல் சயின்ஸஸையும் பயாலஜிக்கல் சயின்ஸையும் யூஸ் பண்ணதுனால வி ஆர் ஏபிள் டு ஸ்டடி சைக்காலஜி நோ. ஸோ let us try to understand the three terms used in mental in the definition. Sorry, three terms used in psychology.